பிஜேபியோட பிடியில் போய் சிக்கிக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு வேதனை. ஏன்னா இதுவரை ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தவங்க, அப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு தலைக்குனிவை விஜய் உருவாக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை தொடங்கியிருக்கு. இது ஒரு மாற்றத்துக்கு ஆனால் தொடக்க புள்ளின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டுமே இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் ஒரு மாய வலைக்கு பின்னால் விழுந்து கிடக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பங்களுக்கு பின்னால் நிறைய பேர் தங்கள் வாழ்வையை தொலைக்கிறதுங்கிறதுலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சினிமா பைத்தியம் இந்த ஒரு பெரும் துயர சம்பவத்தின் மூலம் ஒரு அடி வாங்கியிருக்கு. நிச்சயமாக நான் சொல்ல முடியும், இனி எதிர்காலத்தில் விஜய் மட்டுமல்ல, வேறு எந்த நடிகருக்கும் அந்த பழைய கிரேஸ் இருக்காது. அந்த சினிமா வெறி மாற வேண்டும். அதற்கான பணியை